ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கோடு துக்கி. ஸோ டே 58ல் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமூவ் கன்சிக்யூட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக வரும். இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் தொடர்ச்சியாக டூப்ளிகேட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஏ மட்டும்தான் அவுட்புட்டில் எடுத்துக்கணும். அப்புறம் பி 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பியில் ஒரு பி தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி சி 2 டைம்ஸ். ஸோ சியை ஒரு டைம் தான் எடுக்கணும். ஏ 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஏ ஒரு டைம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கன்சிக்யூட்டிவ்னா என்னென்னா, இந்த ஏ வந்து தொடர்ச்சியாக 3 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறதுக்கு தான் கன்சிக்யூட்டிவ்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ இங்கே 3 ஏ வந்திருக்கு, இங்கே 2 ஏ வந்திருக்கு. ஸோ இந்த 5 ஏல ஒரு ஏ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து இருக்கிறத மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து அவுட்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி அதில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி அவுட்புட் ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவுட்புட் வேரியபிள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவுட்புட் ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகே. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இன்புட்டில் ஒரு கேரக்டராக நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ ஒரு கேரக்டராக நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த ஏ வரும்போது அவுட்புட் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் கேரக்டரை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் கேரக்டர் வந்து என்னவாக இருக்குன்னா, எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியாக இருக்குன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஏவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு ஏ வருது. இப்போ லாஸ்ட் கேரக்டர் என்னென்னா ஏ. ஸோ இப்போ ஏவும் சேமாக தான் இருக்குது. சேமாக இருந்தால் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. அகைன் ஒரு ஏ வருது, இன்சர்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பி வருது. ஸோ இப்போ பி வருது, இங்கே லாஸ்ட்டாக கேரக்டர் வந்து ஏ இருக்குது. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணிக்கணும். அகைன் பி வருது. ஸோ பியும் லாஸ்ட் இருக்க கேரக்டரும் சேம். ஸோ இன்சர்ட் பண்ணக்கூடாது. அடுத்து சி வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆட் பண்ணிக்கிறோம். சி இருக்குது, அதனால் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து ஏ வருது. அடுத்து இன்னொரு ஏ வரும்போது சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு லாஸ்ட் கேரக்டரை வந்து நம்ம வந்து செக் பண்ணி அது சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது, சேமாக இல்லைன்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் லாஜிக். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக்கு. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா நீங்களே வந்து கோட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் கோட் பார்க்கணுன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பேக் டு விஎஸ் கோட். ஸோ எப்பயும் போல் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரிமூவ் கன்சிக்யூட்டிவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ அதவே நான் ஃபங்க்ஷன் நேமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். கன்சிக்யூட்டிவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ஆர்கியூமெண்ட் இன்புட்டாக வரும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட் வந்து நமக்கு இன்புட்டாக வரும். ஸோ ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம இன்புட்டாக வாங்கியாச்சு. இது என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா, அகைன் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு அவுட்புட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அவுட்புட் ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக அவுட்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் ஒரு லெட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து அது எம்டியாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் லெட் I 0 I less than string length I ++. ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்களோட லாஸ்ட் கேரக்டர் என்னன்னு செக் பண்ணணும். அந்த லாஸ்ட் கேரக்டரும் நம்மளோட கரண்ட் ஐட்ரேட் பண்ணக்கூடிய கேரக்டரும் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம அதில் அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ளஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் கேரக்டர் எப்படி எடுக்கிறது? ஸோ ஸ்ட்ரிங் வந்து எக்ஸாக்ட்லி அரே தான். ஸோ லாஸ்ட் கேரக்டர் நம்ம எப்படி எடுக்கணும்னா, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். அவுட்புட் அதோட லென்த்து -1. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதோட லாஸ்ட் கேரக்டர் வந்து ரீட் பண்ணணும். பட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எம்டியாக இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி லென்த்து -1ன்னு போட்டோன்னா அவுட்புட் ஆஃப் -1ன்னு போகும். ஸோ இண்டெக்ஸ் வந்து -1ல் போச்சுன்னா நமக்கு வந்து எரர் வரும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் போடலாம். இஃப் அவுட்புட்டோட லென்த் எடுக்கலாம். அவுட்புட் லென்த் எடுத்து 0-1 செக் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலாக அது எம்டியான்னு நம்ம செக் பண்ணுறோம். எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிம்பிளி
அதோட அந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை அப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவுட்புட் ப்ளஸ் அதை வந்து நான் அப்பன் பண்ணிக்கிறேன் ஐங்கிற கேரக்டர். ஸோ இப்போ எம்டிஐ இல்லைன்னா எல்ஸுக்கு வரும் இல்லையா? ஸோ இப்போ எல்ஸில் லாஸ்ட் கேரக்டர் நம்ம எடுக்கிறோம். ஸோ அவுட்புட் டாட் லென்த் -1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட் கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதையும் கரண்ட் கேரக்டர் str அதையும் கம்பேர் பண்ணுறோம். அது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்போ சேமாக இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு சேமாக இல்லைன்னா மட்டும் நம்ம அவுட்புட்டில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? str ஓகே. ஸோ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த லாஜிக் மட்டும்தான். சேமாக இல்லைனா மட்டும் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது வரக்கூடிய அந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இன்புட் ஸ்ட்ரிங் நான் வச்சுக்கிறேன், ஏஏஏ பிபி சிசி ஏஏ. ஸோ இதை வந்து நான் அவுட்புட்னு வாங்குகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், இந்த இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். வர்ற அவுட்புட்டை வந்து நான் ஜஸ்ட்டு இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நோட் 58. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஒரு ஏ வந்திருக்கு, அப்புறம் பி வந்திருக்கு, அப்புறம் சி, அப்புறம் ஏ. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. மேபி இந்த இடத்துல நம்ம இந்த 2 இஃப் செக் போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டரை நம்ம எடுத்துக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம அவுட்புட்டை இனிஷியலாக எம்டியாக இல்லாமல் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டரை நம்ம அங்கே அப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து அரேவோட ஒரு கேரக்டர் ஐட்ரேட் பண்ணுறத ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இஃப் செக் வந்து நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அவுட்புட் வந்து எம்டியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? அது வந்து தேவைப்படாது நமக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓகே, இந்த கண்டிஷனுமே ஓகே, இந்த கண்டிஷன் தேவை. ஸோ உள்ளே வந்து இஃப். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரை ஆல்வேஸ் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறோம். ஓகே. அடுத்து செகண்ட் கேரக்டர்லேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஏ சேமாகவே தான் இருக்கும். அப்புறம் வந்து பி ஆட் பண்ணோம், அப்புறம் சி, அப்புறம் ஏ. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு வித் விக்கி யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.